ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகியசிங்கர் திருவடிகள் சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியேம்பை சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திபதேசங்கள் வரிசையிலே இன்று நாம் சேவிக்கப் போவது திருப்புட்குழி என்று சொல்லக்கூடிய அற்புதமான திபதேசம். இது காஞ்சிபுரத்திலிருந்து 11 கல் தொலைவிலே அமைந்திருக்கிறது. வேலூருக்கு செல்லக்கூடிய பாதை என்றும் சொல்லலாம். 2 பாசுரங்களால் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். இந்த அற்புதமான திருத்தலத்தினுடைய மகாத்மியத்தை சொல்லும் பொழுது திரு கூட்டல் புல் கூட்டல் குழி. என்ன பொருள்? புல் என்றால் கறவை, திரு என்றால் எம்பெருமான், குழி என்றால் பள்ளம், அதிலே தண்ணீர் தேங்கி இருந்து எம்பெருமான் நடத்திய லீலை. இது எதை தொடர்புபடுத்துகிறது? ராமாயணத்தை தொடர்புபடுத்துகிறது. மாயமான் மாரீஜன் வர சீதையிட வேண்டும் என்று கேட்க ராமர் புரட்சி செல்ல இலக்குவனையும் துணைக்கு செல் என்று சீதை சொன்ன பொழுது இலக்குவன் ராமபிரானுடைய கட்டளைக்காக அந்த பர்ணசாலையின் வாயிலே நிற்க ராமபானத்தை எய்தவுடன் மாரீஜன் ஹே லக்ஷ்மணா, ஹே சீதே என்று சொன்னவுடன் ராமனுக்கு ஏதோ நிகழ்ந்து விட்டது என்று நினைத்து இலக்குவனை உடனே அந்த சீதை அனுப்ப அந்த நேரத்தில் தான் கபட திரவியாக வந்த ராவணன் சீதாதேவியை புஷ்பக விமானத்திலே சிறைசக்தி செல்கிறான். அதை பார்த்து கொண்டிருந்த புல் என்று சொல்லக்கூடிய பறவை அரசனாக விளங்கிய கழுகரசனான ஜடாயு ராவணனை தாக்க, ராவணன் மீண்டும் தாக்க ஒரு கட்டத்திலே சிவபிரானிடமிருந்து பெற்ற சந்திரகாசம் என்ற வாளை பெற்று அந்த வாளால் ஜடாயுவின் இறக்கைகளை எட்டி வீழ்த்த அது குத்துயிரும் குலையுருமாக கீழே விழுந்து உயிருக்கு போராடி கொண்டு ராம நாமத்தை ஜபமாக செய்து கொண்டிருக்க ராமனும் ஏதோ சூது நடந்திருக்கிறது என்று தெரிந்து கொண்டு ஓடோடி வந்து பர்ணசாலை இருந்த இடத்தை பார்த்து அங்கு இருந்த விபரீத காட்சியை கண்டவுடன் சுற்றுமுற்றும் பார்த்தான் பகவான். ஜடாயு உயிருக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே அந்த கழுதரசனை தன் தந்தைக்கு நிகராக கருதி தன் தந்தையே ஜடாயு என்று சொல்லி தன் மடியிலேயே அந்த ஜடாயுவை வைத்து கொண்டு நிகழ்ந்ததையெல்லாம் கேட்டு ராமநாமத்தை சொல்லி உயிர் விட்ட அந்த ஜடாயுவிற்கு தானே மகனாக நின்று கொண்டு பகவான் ஈமக்கிரியைகளை செய்தான் என்பது ராமாயணம் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம். அது நிகழ்ந்த பகுதி இதுதான் திருப்புட்குழி. திருவான பகவான் புல்லான பறவைக்கு குழியான பள்ளத்திலிருந்து நீரெடுத்து வந்து ஈமக்கிரியைகளை செய்த பகுதியாக சொல்வதால் இது அற்புதமான தலமாக சொல்லப்படுகிறது. விஜயராகவ பெருமாள், மரகதவல்லி தாயார் என்று பெருமாளும் தாயாரும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த தலத்திற்கு விசேஷமாக சொல்லும் பொழுது நாம் இந்த எம்பெருமானை காணும் பொழுது நம்முடைய கடமைகள் நமக்கு ஞாபகம் வந்துவிடும். என்ன கடமை? முக்கியமாக தேவக்கடன், ரிஷிக்கடன், பித்ருக்கடன் என்று 3 கடன்களை சொல்வார்கள். தேவக்கடன் என்றால் இறை வழிபாடு, மற்றைய கிரகங்களை திரிப்பது, இது போன்ற வழிபாடு. அடுத்ததாக ரிஷி கடன் என்றால் குருமார்கள், சித்தர்கள், மகான்களுக்கான வழிபாடு. அடுத்ததாக பித்ருக்கடன் என்றால் முன்னோர் கடன், அதாவது நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த நம்முடைய தாய் தந்தையர், அவர்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த தாய் தந்தையர்களான முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது. இவையெல்லாம் முக்கியமான கடமைகளாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த கடமைகளில் இருந்து ஒரு மனிதன் தவறினால் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்க வேண்டும். அதாவது இந்த உலகத்திலே நாம் ஒரு கடமையை செய்வதற்காக, நமக்கு ஒதுக்கப்பட்ட கடமையை செய்வதற்காகத்தான் மனித பிறவி கிடைத்திருக்கிறது. அதை செய்யாமல் நாம் காலம் தாழ்த்தினாலோ கடந்து போனாலோ அதை செய்வதற்காக மீண்டும் ஒரு பிறவி எடுக்க வேண்டுமா? அந்த கடமையை நிறைவேற்றினால்தான் அந்த பிறவி பூர்த்தியாகும். ஆனால் அடுத்த பிறவி எடுத்தால் அதிலும் ஒரு கடமை வந்துவிடுமே. இப்படி வந்து கொண்டே இருந்தால் சஞ்சித கர்மா என்று சொல்லுகிறோம், தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த சஞ்சித கர்மா என்ன செய்தாலும் தீரவே தீராது. அதை தீர்த்து தரக்கூடிய பெருமாளாக இந்த விஜயராகவ பெருமாள் காட்சி தருகிறார். எனவேதான் திருப்புட்குழி திருத்தலம் ஒரு முக்கியமான திருத்தலமாக சொல்லப்படுகிறது. அங்கு சென்று உளமாற எம்பெருமானை பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்முடைய தலைமைகள் நமக்குள் ஞாபகம் வந்து விடுகிறது.
அதை செய்ய வேண்டும் என்ற உணர்வு வந்து விடுகிறது. இன்றும் பார்க்கலாம், கடமையிலே கண்ணாக இருப்பவர்கள் எல்லாம் தங்கள் வாழ்விலே வெற்றி பெறுவார். தாங்கள் எடுத்துக்கொண்ட இலக்குகளை எல்லாம் நிறைவாக செய்ய வேண்டும் என்னும் பொழுது அதற்காக எதையும் தாங்கக்கூடிய இதயம் படைத்தவர்களாக அனைத்தையும் கடந்து அனைத்து தடைகளையும் தாண்டி அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட மன உறுதி ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவன் எதையும் சாதிக்க முடியும். ராமாயணத்திலே அனுமனை சொல்லுவார்கள், கடல் தாண்டி அன்னையை காண வேண்டும் என்றால் அனுமன் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. 100 யோஜனை அதை தாண்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவருக்குள்ளே மன வைராக்கியம் தேவையாக இருந்தது. அந்த வைராக்கியத்தை ராம நாமம் வழங்கியது. அந்த ராம நாமத்திற்குரிய ராகவனே விஜய ராகவனாக இதே சேவை சாதிக்கிறான். ராமநாமத்தை சொல்லி கடலை தாண்டினார். எதிர்வந்த வினைகளை எல்லாம் தீர்த்தார் ஹனுமான். சிரசை வந்தால் அவரையும் வீழ்த்தினார். சிம்ஹி என்று சொல்லக்கூடிய அரக்கி வந்தார், அவரையும் கடந்து சென்றார். இலங்கையிலே குதித்த பொழுது திருமேனியை சிறிதாக்கி அன்னை சீதாதேவியை காணச் சென்ற போது லன்பினி வந்த பொழுது அவளையும் தன்னுடைய புஜபல பராக்கிரமத்தால் ஒடுக்கி பல துன்பங்களை சந்தித்தாலும் அன்னையிடத்திலே சென்று ராம காரியமாக வந்த செய்தியை சொல்லி உத்திரை மோதிரம் தந்து அன்னையிடமிருந்து சூளாமணியை பெற்றுக்கொண்டு அங்கிருந்த அசோகவனத்தை எரித்து ராவணனுக்கு புத்தி புகட்டி திரும்பிய ஹனுமான் இன்றும் சிரஞ்சீவியாக விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு அந்த பதவியை கொடுத்தது, ஏற்றத்தை தந்தது ராமநாமம். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா என்று சொல்லக்கூடிய அந்த ராமநாமம்தான் ஜென்ம ரட்சக மந்திரம். மனிதனாக பிறவி எடுத்தவர்கள் ராமநாமத்தை சொல்ல வேண்டும். ராமநாமம் மிகவும் எளிதான ஒரு விஷயம். அதை ஜபித்துத்தான் ஜடாயு மோட்சம் புகுந்தார். அந்த ஜடாயுவை தன் தந்தையாகவே கருதி ராமபுரான் மோட்சம் நல்கினார். ஏன்? சபரி என்று சொல்லக்கூடிய வேட்டுவ குலத்தைச் சேர்ந்த மூதாட்டி ராமனுக்காக காத்து கொண்டிருக்க, ராமனுக்கு இந்த பழங்கள் சுவையுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற அன்பின் மிகுதியால் பழங்களை சுவைத்து பார்த்து எது மிகவும் தித்திப்பாக இருக்கிறதோ அதையெல்லாம் வைத்திருந்தாலாம் மூதாட்டி சபரி. அப்படிப்பட்ட சபரிக்காக பகவான் ஓடோடி வந்து அது எச்சில் பட்ட கனியாக இருந்தாலும் அந்த எச்சில் கூட பக்தியாக தித்திப்பதா ராமபிரான் அதை ஏற்றான். சபரிக்கு மோட்சமும் கொடுத்தான். எனவே இறைவனை அடைய வேண்டுமென்றால் சாதியோ மதமோ மொழியோ இனமோ தேவையில்லை. உள்ளார்ந்த பக்தி, மனமார்ந்த பக்தி இருந்தாலே எம்பெருமான் அதை ஏற்பான் என்பதற்கான அற்புதமான திருத்தலமாக இந்த திருப்புக்குழி விஜயராகவ பெருமாள் கோவில் விளங்குகிறது. நாமும் அந்த தலத்திற்கு சென்று விஜய ராகவனை பிரார்த்தனை செய்தார் நம் வாழ்வில் எப்பொழுதும் வெற்றி, எதிலும் வெற்றி. அந்த வெற்றியை அருளக்கூடிய விஜயராகவனை கைதெழு. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.